இன்னைக்கு நம்ம எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தோழர் செயல்பாடு தான். ஸோ சத்யராஜ் நடிச்சிருக்காரு. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறாங்க. ஸோ பர்சனலாக அப்படின்னா வந்து இந்த படத்தை பாருங்க. ரிவ்யூ கொடுத்தது எல்லாருமே சூப்பராக இருக்குன்றாங்க. ரிவ்யூ போடுறேன் பாருங்க. படம் பேர் வந்து தோழர் சேகரா ப்ரோ. நீங்க சேகுவாரா படம் நல்லா இருக்கு. தோழர் சேகர் பிரதர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சத்யராஜ் சார் ஆக்டிங், நாஜில் சமத் சார் ஆக்டிங், ஹீரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. விறுவிறுப்பாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. எழுதி இயக்கி நடித்திருக்கக்கூடிய தம்பி அலெக்ஸினுடைய நடிப்பு உறுதியில் சூடேற்ற வைத்திருக்கிறது. புக்கிங்ஸும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ. ஒரு தோழர் சேகரா வந்து அவர் எப்படி எல்லா நாட்டுக்கும் ஆதரவு கொடுத்தாரோ, அதாவது அடிமைத்தனமா இருந்த எல்லா நாட்டுக்கும் ஆதரவு கொடுத்தாரோ, அந்த மாதிரி இந்த படத்துலயும் சொல்லியிருக்காங்க. என்ன தோழர் சேகரான ஒரு நியூ மூவி பார்த்தோம். மற்ற மூவி வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இது என்ன மூவி, எத்தனை ஷோ போடுவாங்கன்னு தெரியல. ஸோ ரோகிணி வந்தப்போ ஒரு அண்ணன் சத்யராஜோட காமெடி, நாஜில் சம்பத்தெல்லாம் கலக பேச்சல பின்னி ஒதுப்பாரு. ஸோ அவரோட காமெடி இந்த இடத்துல என்ன இருக்குன்றத பாக்குறதுக்கோசரம் வந்த ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. சத்யராஜ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா இருந்த கேரக்டர் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட தாராளமா வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு லோவர் கேஸ்ட் பையன் எப்படி அடுத்த கட்டத்துக்கு ஒரு டீச்சரோட உதவியோடையும் ஒரு பொலிட்டீஷியனோட உதவியோடையும் அடுத்த கட்டத்துக்கு போறாருங்கிறதான் கதை. ரொம்ப திருப்தியா இருக்குங்க. நாங்க என்ன எதிர்பார்த்து தியேட்டருக்கு வந்தோமோ அது நடந்திருக்கு. என்ன எதிர்பார்த்து இந்த படத்தை எடுத்தோமோ அது ஆடியன்ஸ் மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எட்வின் பிரபு தயாரிப்பாளர், அவரு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். தமிழ் திரையுலகத்தில் இது ஒரு வித்தியாசமான படம், வெற்றிகரமாக ஓடும். படிப்பு மட்டும்தான் ஒருத்தரை உயர்த்தும், படிப்பு மட்டும்தான் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றத வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை பார்க்கலாம். படிப்பு பத்தி தான் மெயினா, எல்லாம் படிக்கணும்ன்றது தான், படிக்க விடாம பண்றாங்க, அதுதான் மெயின். நல்லா இருக்கு படம். காலேஜ் பசங்களுக்கு தான் இந்த படம் இது புரிதல. இப்ப வந்து போற பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கே தெரியும் எப்படி தவறான வயல பத்தி. ஒரு நல்ல பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு வந்தாலும் தவறான வயல தான் போதுங்க. அதனால அதுங்க போவாததுக்கு இந்த படத்தை பார்த்து இந்த கருத்துக்களை அதுங்க புரிஞ்சுக்கிச்சுங்கன்னா அது லைஃப் பின்னாடி நல்லா இருக்கும். பெத்தவங்களே நல்லா வச்சு காப்பாத்துற அளவுக்கு அதுங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். சத்யராஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா மாஸ் பண்ணிட்டாங்க. இந்த நீட்டு, இந்த என்ட்ரன்ஸ், இந்த அது வளர்ந்த பணக்கார சமூகம் ஒரு ஏழ்மை சமூகத்தை எப்படி அடக்கி அவனை ஒரு ஒரு தவறான செயலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த சீனை வச்சு பேசியிருக்காங்க ப்ரோ. அடிமட்டத்தனத்துல இருக்கிறவங்க அடிமட்டத்தனத்திலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நிலையில இருந்து இந்த நிலையில இருந்தவங்க இப்படியாதான் இருப்பாங்கன்றது வந்து நிலை கிடையாது. அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. புதுசா எல்லாமே இயல்பா நடிச்சிருக்காங்க பசங்க. படத்துல என்ன சொல்ல வராங்க? மெயினா படிப்பு தான், சோசியல் மெசேஜ் அதுதான், படிப்புக்காக தான். தோழர் சேகரான இந்த மூவிக்கு ஏன் வச்சாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சு தோழர் சேகரோட கருத்து எல்லாமே பேசியிருக்காங்க. தோழர் சேகரோட கருத்து என்ன, எங்க ஒரு அடிமை இருந்தாலே அங்க நான் போய் போராட வேண்டதான் அந்த ரோல தான் சத்யராஜ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் நல்லாவே இருக்கு. சாரோடைய ஆக்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் எப்பயுமே வந்து அவருடைய ஆக்டிங் பண்டைய கிளப்பிட்டாரு. சத்யராஜ் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதாவது பேசணுமோ அதை கரெக்டா பேசியிருக்காரு. ஃபேமிலியோட தாராளமா வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே ரிசர்வேஷன்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியணும், அது அவங்க உரிமை. ஆனா அதை வெளியே சொன்னதுக்காகவே இந்த படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே மாரி இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, படத்தை பாக்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த படம் போய் சேரும். படி படம் சூப்பரா இருக்கு. இல்ல எல்லா சீன் நல்லா இருக்கு. சத்யராஜ் மெசேஜ் கொடுக்குற எல்லா இடமே நல்லதா இருக்கு. இப்போ எங்க வீட்டுல எல்லாம் நாங்க வந்து கூலி வேலை செஞ்சு பொழிச்சோம். இப்போ நான் டிகிரி முடிச்சுட்டு எங்க சினிமா ஏடியாக்காக வந்திருக்கேன். ஸோ ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அப்போ எங்க வீட்டுல எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அப்படின்றத பேசுது. இவர் எப்படி இதுக்கு போறாங்க, பார்ட் டைம் வேலை பார்த்தாங்க அப்படின்ற கதையெல்லாம் பேசிருக்கோம். ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள் எப்படி வளர்ந்து வருவாங்களோ அதை பேசிருக்கோம். ஆடியன்ஸ் போய் பார்க்கலாங்க. இன்னைக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா இந்த படத்தை பார்க்கணும். அவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரிசர்வேஷனை பத்தி நாங்க பேசியிருக்கோம், அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பல தடைகளை தாண்டி இந்த படம் வந்திருக்கிறது. வெற்றிகரமாக நாட்டு மக்கள் இந்த படத்தை பார்க்க போகிறார்கள். தடை விதித்தவர்கள் வெட்க தலைகுனிய போகிறார்கள்.